ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவா காலத்தில் வேதம் கற்பதற்கு மாணவர்களை தேடி தேடி சேர்க்கணும். தங்களோட குழந்தைகளை வேதம் கற்க அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயங்குவார்கள். காரணம், வேதம் கற்றால் எதிர்காலத்தில் அவர்களால் ஜீவனம் நடத்த முடியாது என்று பலரும் தவறாக நினைத்தார்கள். வேதம் கற்றால் அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்காது என்று நம்பினார்கள். ஆகையால் வேதம் கற்பவர்களை ஊக்குவிக்க மகாபெரிவா பல முயற்சிகள் எடுத்தார். முறையாக வேதம் கற்று வேதம் சொன்ன நெறிமுறைப்படி வாழ்ந்து வரும் பண்டிதர்களை அடிக்கடி ஸ்ரீமடத்துக்கோ அல்லது ஸ்ரீமடத்தின் முகாம்களுக்கோ அழைத்து அவர்களை கௌரவிப்பார் மகாபெரிவா. வேதம் கற்பவர்களிடையே இது உற்சாகத்தை கொடுத்தது. ஒரு முறை இதுபோல் நடத்த விரும்பினார் மகாபெரிவா. அப்போது பெரிவா திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். முறைப்படி வேதம் கற்று தேர்ந்த பண்டிதர்களை முகாமுக்கு அழைத்து தன் கையால் அவர்களுக்கு தங்கத்தினால் ஆன ஏதேனும் ஆபரணம் தந்து கௌரவிப்பது என்று மகாபெரிவா தீர்மானித்தார். அவரவர்களது வித்வத்துக்கு ஏற்றாற்போல தங்க நாணயம், டாலர், தோடா நக வளையல் போல் கையில் அணிந்து கொள்வது என்று விதமாக வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக தகுதியான பண்டிதர்களின் பட்டியலை தயாரிக்குமாறு ஸ்ரீமடத்தின் காரியதரிசிக்கு உத்தரவிட்டார் பெரியவா. அதன்படி தயாரிக்கப்பட்ட அந்த பட்டியலில் இருந்த அனைவருக்கும் திருவாரூர் அருகே இருக்கும் முகாமுக்கு வருமாறு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த பண்டிதர்கள் வரிசையில் சந்தான கோபாலாச்சாரியார் என்கிற வேத வித்வானும் உண்டு. ரொம்பவும் சக்தானவர். பல காலம் வேதம் பயின்று அதை மற்றவர்களுக்கும் பயிற்றுவித்து வேதம் வளர்ப்பதை தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வந்தவர் இவர். மகாபெரிவாளிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு திருவாரூர் பயணமானார் சந்தான கோபாலாச்சாரியார். அங்கிருந்து பெரியவா கேம்ப் இருக்கும் கிராமத்துக்கு சென்றார். வேத பண்டிதர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். மகாபெரிவாளின் திருக்கரங்களால் தனக்கும் ஒரு கௌரவம் கிடைக்கப் போகிறது என்கிற எண்ணமே அவருக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. கூடியிருந்த பண்டிதர்கள் வரிசையில் தனக்கு உண்டான இடத்தில் அமர்ந்து கொண்டார் அவர். திருவாரூரை ஒட்டி அமைந்த அந்த கிராமம் என்ன புண்ணியம் செய்ததோ, எண்ணற்ற வேத வித்துக்களை தன் மடியில் அன்றைய தினம் சுமந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு பண்டிதராக அவர்களது வித்வத்துக்கு ஏற்ப கௌரவம் செய்து கொண்டே வந்தார் பெரியவா. அந்த வரிசையில் சிறப்பு சன்மானம் பெறும் வேத பண்டிதராக சந்தான கோபாலாச்சாரியார் அழைக்கப்பட்டார். தான் அமர்ந்திருந்த வரிசையிலிருந்து எழுந்து மகாபெரிவாளை நோக்கி நடந்தார். மகானுக்கு பக்கத்தில் வந்ததும் பெருமையும் உற்சாகமும் பொங்க அந்த திருச்சன்னதியில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். இந்த மகானுக்கு முன்னால் ஒரு சில வினாடிகள் நிற்பதே நமக்கு பெருமை. இந்த நிலையில் நம் வேலையை நாம் செய்ததற்காக நமக்கு பாராட்டு விழா நடக்கிறதே என்பதாக சந்தான கோபாலாச்சாரியர் நினைத்தபோது அவரது கண்களிலிருந்து ஒரு சில நீர்த்துளிகள் அரும்பின. மகாபெரிவாளை பார்த்தவாறு தன் சிரம் தாழ்த்தி இரு கரம் உயர்த்தி பவ்யமாக வணங்கிய நிலையில் நின்றிருந்தார். தன் வலக்கரம் உயர்த்தி அவரை ஆசிர்வதித்த மகாபெரிவா க்ஷேம லாபம் விசாரித்தார். பிறகு இந்த வேத பண்டிதருக்கு தங்கத்தினால் ஆன தோடா ஒன்றை தன் திருக்கரத்தால் பரிசளித்தார் பெரியவா. மகாபெரிவா திருக்கரத்தால் தோடா பெறுகிற பாக்கியம் வெகு சில பண்டிதர்களுக்கே அந்த காலத்தில் வாய்த்திருக்கிறது. தோடாவை மகாபெரிவாளிடமிருந்து பெற்றவுடன் சந்தான கோபாலாச்சாரியாருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வார்த்தைகளில் விவரிக்க இயலாது. தோடாவை பெற்றுக்கொண்ட பின் மீண்டும் ஒரு முறை மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் செய்தார். மகான் அவரை பார்த்து புன்னகைத்தார். பொதுவாக இது போன்ற விருது பெறுகிற நிகழ்ச்சிகளின் போது விருது பெற்றவுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கிருந்து நகர்ந்து விடுவது வழக்கம். காரணம், அடுத்தவர் வந்து விருது பெறுவதற்கு வழிவிட வேண்டும். ஆனால்
சந்தான கோபாலாச்சாரியார் விருது பெற்றவுடன் அங்கிருந்து நகரவில்லை. அப்படியே நின்று கொண்டு மகா பெரிவாளையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தார். பெரும் பண்டிதர் என்கிற காரணத்தால் சிப்பந்திகள் யாரும் அவர் அருகே வந்து நகருமாறு வற்புறுத்தவில்லை. இத்தனை பெரிய பண்டிதர் அருகே சென்று அவரை அங்கிருந்து நகர்ந்து செல்லுமாறு சொல்வது நாகரிகமில்லை என்று யாருமே பக்கத்தில் செல்லவில்லை. மகா பெரிவா இதை கவனித்து கொண்டிருந்தார். அந்த மகானுக்கு தெரியாதா இந்த சபையை எப்படி இயல்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று? சந்தான கோபாலாச்சாரியாரை கூர்ந்து கவனித்தார். பிறகு, ஸ்ரத்தையான உன்னோட வாசிப்புக்கும் வேத மாதாவை அக்கறையா நீ கவனிச்சுக்கிறதுக்கும் உன்கிட்ட இருக்கிற சமஸ்கிருத ஞானத்துக்கும் அதை மற்றவாளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு நிறைய வேத வித்துக்களை நீ உருவாக்குறதுக்கும் பார்த்தோன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த தோடாதான். இப்படி சொன்னா மகா பெரிவா. நிகழ்வின் பரவசத்திலிருந்த சந்தான கோபாலாச்சாரியார் மகா பெரிவாளின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கன்னத்தில் மாறி மாறி அரைந்து கொண்டு மீண்டும் அவருக்கு நமஸ்காரம் செய்தார். தப்பு தப்பு என்று சொல்லும் விதத்தில் கன்னத்தில் மாறி மாறி அரைந்து கொண்டு வித்வான் நடந்து கொள்ளும் அளவுக்கு பெரியவா அப்படி என்ன சொன்னார்? ஹிந்தி மொழியில் தோடா என்றால் கொஞ்சம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. விருதை பெற்றுக்கொண்டு உணர்ச்சி பிரவாகமாக நிற்கிற சந்தான கோபாலாச்சாரியாரை பார்த்து சும்மா ஒரு கிண்டலுக்காக மகா பெரிவா இப்படி சொன்னார். அதாவது, விருதையும் பெற்றுக்கொண்டு இங்கேயே நிற்கிறாயே, உன்னோட வித்வத்துக்கு இந்த தோடா வெகு சாதாரணமான வெகுமதியாக உனக்கு தோன்றலாம் என்கிற பொருளில் ஹாஸ்ய உணர்வோடு சொன்னார் பெரியவா. பெரியவாளிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் கன்னத்தில் மாறி மாறி அரைந்து கொண்டு அப்படி இல்லை பெரியவா என்று கைகளை அசைத்தவாறு நமஸ்கரித்தார். பிறகு எழுந்து நின்று இரு கைகளையும் கூப்பியவாறு, பெரியவா என்ன மன்னிக்கணும், இந்த மரியாதை எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற ஏக்கத்தோடு இங்கே நிற்கலை பெரியவா. என்னோட மனசு இன்னைக்கு ஆனந்த கூத்தாடுறது. உங்கள் சன்னதியில் உங்களோட ஒரு அனுகிரக பார்வை கிடைச்சா கூட அடியனுக்கு போதும் பெரியவா. காலகாலத்துக்கும் அந்த சந்தோஷத்தோடவே இருந்துருவேன். இன்னைக்கு விருது வாங்கின பிறகும் இங்கேயே நின்னேன்னா பெரியவா உத்தரவிட்டா வேதத்தோட ஒரு பகுதியை உங்கள் முன்னாடி சொல்லலாங்கிற ஆசையில் நிற்கிறேன். வேத மாதாவா நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த சன்னிதானத்தில் அடியேனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமோங்கிற நப்பாசை தான், வேறு ஒன்றுமில்லை பெரியவா என்றார் கண்களில் பெருமிதத்துடன். பெரிதாக புன்னகைத்தார் பெரியவா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சும்மா தான் சொன்னேன். பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரி சதஸ் நடக்கும்போது வந்து கலந்துக்கோ, உன்னோட வேத முழக்கம் அங்கே ஒலிக்கட்டும் என்றார் மகா சுவாமிகள். மீண்டும் ஒரு முறை நமஸ்கரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் சந்தான கோபாலாச்சாரியார். அதன் பின் அந்த விழா தொடர்ந்து நடைபெற்றது. மகா பெரிவா உத்தரவிட்டது போல் அன்றே இரவு நடைபெற்ற சதஸில் கலந்து கொண்டு வேதம் சொல்கிற பேறு கிடைத்தது. சதஸின் மையத்தில் வேத மாதாவாக சர்வேஸ்வர சொரூபமாக வீற்றிருக்கிற மகா பெரிவா சந்தான கோபாலாச்சாரியரின் வேத முழக்கத்தை கேட்டு அவரை ஆசிர்வதித்தார். ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம். மகா பெரிவாளின் பரிபூர்ண ஆசிகளையும் அன்பையும் பெற்றவர்களுள் சென்னை பல்கலைக்கழகத்தில் தத்துவத்துறை பேராசிரியராக இருந்த TMB மகாதேவனும், சென்னை சர்வகலாசாலையில் சமஸ்கிருதத்துறை பேராசிரியராக விளங்கிய டாக்டர் விஜயநாதனும் குறிப்பிடப்பட வேண்டியவர்கள். ஒருமுறை இருவரும் இணைந்து கங்கை பாயும் காசி மாநகருக்கு ஒரு யாத்திரை செல்வதாக இருந்தது. பொதுவாக ஒரு யாத்திரை செல்வது, குலதெய்வம் ஆலயம் போவது என்றால் குருநாதரின் அருளை பெற்று செல்வது வழக்கம். குருநாதரின் பரிபூர்ண அருளால்தான் தெய்வத்தின் தரிசனம் திவ்யமாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் மகாதேவனும் விழிநாதனும் மகாபெரிவாளை தரிசித்து ஆசி பெறுவதற்கு காஞ்சி ஸ்ரீமடம் சென்றார்கள். மகானை ஏகாந்தமாக தரிசித்து தாங்கள் செல்லக்கூடிய யாத்திரை பற்றிய விவரங்களை விரிவாக எடுத்துச் சொன்னார்கள். பெரிதும் மகிழ்ந்த பெரியவா,
இருவருடைய காசி யாத்திரை நன்றாக அமைவதற்கு தன் ஆசிகளை வழங்கினார். இரு திருக்கரங்களையும் உயர்த்தி அவர்களை வாழ்த்தினார். பிறகு இருவரையும் பார்த்து, அவ்வளோ தூரம் போறேளே, எனக்காக காசியில் ஒரு தகவல் விசாரிச்சுட்டு வந்து சொல்ல முடியுமா? இப்படி கேட்டார் பெரியவா. எனக்காக ஒரு தகவல் விசாரிச்சுண்டு வா என்று மகா பெரியவா சொன்னால் அதற்கு ஏதோ முக்கியத்துவம் இருக்கும் என்று தீர்மானித்த இருவரும், சொல்லுங்க பெரியவா, அது எங்களுக்கு பெரிய அனுகிரகம், நாங்கள் என்ன விசாரிச்சுட்டு வரணும்? 2 பேரும் பவ்யமாக கேட்டார்கள். மகான் சொல்ல தொடங்கினார். காசியில் ஸ்ரீ ராமயசஸ் திரிபாதின்னு ஒருத்தர் இருக்கார். காசிக்கு பக்கத்தில் அவரது சொந்த கிராமத்தில் ஒரு சம்ஸ்கிருத பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரார். அந்த பள்ளிக்கூடம் நன்னா நடந்துட்டு வரதா, அவரது தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வாங்கோளே. மகாதேவனும் விழிநாதனும் அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை ஆச்சரியமாக பார்த்து மீண்டும் நமஸ்கரித்தார்கள். எங்கோ வட இந்தியாவில் இருக்கிற ஒருவர், அதுவும் சம்ஸ்கிருத பள்ளிக்கூடம் நடத்துகிறவர், அவரை பற்றி இந்த அளவுக்கு கரிசனத்துடன் மகா பெரிவா விசாரித்து வர சொல்கிறார் என்றால் இந்த மகானுக்கு சம்ஸ்கிருத மொழி மீது எத்தனை பற்றும் பக்தியும் இருக்கும். வேத மாதாவை எந்த அளவுக்கு ரட்சிக்கிறார் என்று 2 பேரும் வியந்து போனார்கள். நிச்சயம் பெரியவா, எப்படியாவது அந்த திரிபாதியை நேரில் பார்த்து விசாரிச்சுட்டு வரோம் என்றார் விழிநாதன். ஒரு புன்னகை பூத்துவிட்டு மகா பெரியவா சொன்னார், ஒரு விஷயம் தெரியுமோ, அந்த ஸ்ரீராமயசஸ் திரிபாதி தான் சம்பாதிக்கிற பணம், தன்னோட சேமிப்பு மொத்தத்தையும் இந்த சம்ஸ்கிருத பள்ளிக்கூடத்துக்கே செலவழிச்சுருக்கார். தன்னோட பள்ளிக்கூடத்தில் சம்ஸ்கிருதம் படிக்கின்ற மாணவர்களோட எதிர்காலம் நன்னா இருக்கணும், இவாள்லாம் பெரிய வேத வித்தா வரணுங்கிற ஒரு லட்சியத்துக்காக காசியை விட்டு வேற எங்கும் ஓரடி கூட நான் நகர மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டுருக்கார் திரிபாதி. தன்கிட்ட படிக்கிற பசங்களை அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா தன்னோட சொந்த குழந்தைகளை போல பாதுகாத்துட்டு வரார். வேதத்தின் மேல் அந்த அளவுக்கு ஒரு கரிசனம். திரிபாதி மீது மகாதேவனுக்கும் விழிநாதனுக்கும் மரியாதை மேலும் கூடியது. கட்டாயம் பெரியவா, அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறோம் என்றார்கள் இருவரும். அவரை பற்றி இன்னொரு ஆச்சரியமான தகவலை சொல்கிறேன், கேளுங்கோ. காசிக்கு ஒரு யாத்திரை நான் போயிருந்தேன் இல்லையா, அப்போ என்னோட வருகை பற்றி கேள்விப்பட்டுட்டு இந்த திரிபாதி தரிசனத்துக்கு வந்துட்டார். எனக்கு நமஸ்காரம் பண்ணார். வேதம் சம்பந்தமான பல விஷயங்களை நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ திரிபாதி சொன்னார், உங்களை பற்றி எனக்கு முன்பே தெரிஞ்சிருந்தா காசி எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன்னு ஒரு சங்கல்பமே எடுத்துருக்க மாட்டேன்னு. நான் காசிக்கு வர்றதுக்கும் இவர் காசி எல்லையை தாண்டறதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசித்தேன். பிறகு அவரே சொல்கிறார், இந்த சங்கல்பம் எடுத்துக்கலைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் உங்கள் கூடவே வந்துட்டுருப்பேன்னு. அதுக்கு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, அதனால் என்ன, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறதா நினச்சிக்கோங்க, அதே மாதிரி நீங்கள் என் அருகில் இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன்னு சொன்னேன். மகா பெரியவா இப்படி நீளமாக சொல்லி முடித்ததும் மகாதேவன் மற்றும் விழிநாதன் கண்களில் நீர் கோர்த்தது. எந்த அளவுக்கு ஸ்ரீ ராமயசஸ் திரிபாதி பக்தி ஸ்ரத்தையுடனும் வேதங்களின் மீது உண்மையான அக்கறையுடனும் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை மகா பெரியவா சொல்லியிருப்பார். மகாதேவனும் விழிநாதனும் தீர்மானித்தார்கள், இந்த திரிபாதியை தரிசிக்கவாவது காசிக்கு நாம் போயே ஆக வேண்டும் என்று. மகா பெரியவா உத்தரவோடும் ஆசிகளோடும் காசியை அடைந்தார்கள் இருவரும். ரயிலில் இருந்து இறங்கிய தினத்தன்றே இருவரும் கங்கைக்கு சென்றார்கள். புனித நீராடினார்கள். அதன் பின் விஸ்வநாதர், அன்னபூர்ணி, விசாலாட்சி உள்ளிட்ட தெய்வங்களை அடுத்தடுத்து வணங்கி முடித்தார்கள். நீராடுதலும் இறை தரிசனமும் பூர்த்தியான பிறகு இவர்கள் இருவருக்கும் மகா பெரியவா சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்தது. ஸ்ரீ ராமயசஸ் திரிபாதியை விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டும். மகா பெரியவா இவரை பற்றி ரொம்பவும் விசாரித்ததாக சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் அவரை தேடும் முயற்சியில் இறங்கினார்கள். தேடுதல் வெகு சுலபமாயிற்று. ஆனால்
தேடுதலின் போது இவர்களுக்கு கிடைத்த தகவல் அதிர்ச்சியை தந்தது. ஸ்ரீ ராமயசஸ் திரிபாதி பெயர் சொல்லி காசி மாநகரத்தில் விசாரித்தாலே அவரை பற்றி பலரும் உற்சாகமாக தகவல் சொன்னார்கள். அவர் போல் ஒரு உத்தமர் உண்டா என்றெல்லாம் புகழாரம் சூட்டினார்கள். சில காலங்களுக்கு முன்னால் திரிபாதி சந்நியாசம் வாங்கி கொண்டு விட்டாராம். ஒரு துறவியாகவே வாழ்ந்திருக்கிறார். இந்த தகவலை சொன்னவர்கள் அடுத்து சொன்ன விஷயத்தை கேட்டதும் தான் மகாதேவனும் விழிநாதனும் அதிர்ந்து போனார்கள். 2 நாட்களுக்கு முன்தான் ஸ்ரீ ராமயசஸ் திரிபாதி முக்தி அடைந்தார். என்னது, 2 நாட்களுக்கு முன்பா? நாங்கள் அப்போதுதானே மகா பெரியவா அருகில் இருந்தோம். சரி, முந்தா நாள் எத்தனை மணிக்கு முக்தி அடைந்தார் என்று அதிர்ச்சி விலகாமல் விழிநாதன் கேட்டார். நேரத்தை சொன்னார்கள். சரியாக அந்த நேரத்தில்தான் திரிபாதியை பற்றி விசாரிக்குமாறு மகா பெரியவா காஞ்சிபுரத்தில் இவர்கள் இருவரிடத்திலும் சொல்லியிருக்கிறார். தன் அனுகிரகத்தோடு காசியில் இருப்பவரை காஞ்சியில் இருந்தபடியே கண்காணித்து கொண்டிருக்கிறார் மகான். எப்போதும் நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன் என்று தனது காசி யாத்திரையின் போது திரிபாதியிடம் சொன்ன வார்த்தைகளை மகா பெரியவா அப்படியே காப்பாற்றியிருக்கிறார். பின்னே திரிபாதி காசியில் முக்தி ஆகின்ற நேரத்தில் அவரை பற்றிய நினைப்புடன் தானே மகாதேவனிடமும் விழிநாதனிடமும் பேசியிருக்கிறார். என்னே ஒரு அருள் என்று மகாதேவனும் விழிநாதனும் வியந்து மகானை போற்றினார்கள். காசி யாத்திரை முடிந்து ஊருக்கு வந்து மகா பெரியவாளிடம் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.